செம்பா அனைவருக்கும் வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு மறைக்கப்பட்ட வீரர்தான் பொல்லான். ஆமாம், இந்திய சுதந்திர போராட்டத்தில் கொங்கு மண்டலத்திற்கு பெரும் பங்கு உண்டு. இதில் 18ஆம் நூற்றாண்டில் வெள்ளையனை எதிர்த்து போராடிய தீரன் சின்னமலையின் போர்ப்படையிலும் ஒற்றர் படையிலும் தளபதியாக பணிபுரிந்து வெள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொல்லானின் வரலாறு சிறப்புமிக்கது. ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே உள்ள நல்லமங்காபாளையம் என்ற கிராமத்தில் பிறந்தவர்தான் பொல்லான். சிறு வயது முதலே மற்போர், வாழ்வில் போன்ற பல கலைகளில் சிறந்து விளங்கியவர். பார்ப்பதற்கும் கம்பீரமான தோற்றத்துடன் காணப்பட்டவர். அவரது வீரத்தையும் தோற்றத்தையும் கண்ணுற்ற தீரன் சின்னமலை பொல்லானை தனது படையில் சேர்த்து கொண்டார். பொல்லான் தனது திறமை, ஆற்றல் காரணமாக வெகு விரைவில் படை தளபதியாகவும் தீரன் சின்னமலையின் நம்பிக்கைக்குரிய மெய்காப்பாளராகவும் ஆனார். 1801ஆம் ஆண்டு பவானியில் நடைபெற்ற காவிரி கரையோர போர், 1802ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னிமலை போர், 1803ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச்சலூர் போர் ஆகிய 3 முக்கிய போர்களிலும் ஆங்கிலேயரை எதிர்த்து தீரன் சின்னமலை வெற்றி பெற்றார். எந்தவித பின்னணியும் இல்லாமல் தீரன் சின்னமலை அவ்வளவு பெரிய ஆங்கிலேய படையை வெற்றி பெற்றது எப்படி என்பதை இப்போதும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் வியப்பது உண்டு. அதற்கு காரணமாக அவரது வெற்றிகளுக்கு எல்லாம் முக்கிய காரணமாக இருந்தவர்தான் தளபதி பொல்லான். இவர் ஒற்றனாக ஆங்கில படைகளுக்குள் ஊடுருவி ஆங்கிலேயரின் போர் தந்திரங்கள், அவர்கள் திட்டங்கள், அவர்களின் ஆயுத பலம் என அனைத்தையும் தீரன் சின்னமலைக்கு தெரிவித்தபடியால் எதிரிகளை எளிதில் களம் கண்டு தீரன் சின்னமலை வெற்றி பெற்றார். ஒருமுறை கர்னல் ஹாரிஸ் ஒடாநிலை கோட்டையில் முகாமிட்டிருந்த தீரன் சின்னமலையை சுற்றி வளைக்க திட்டமிட்டு பெரும் படையுடன் முற்றுகையிட்டான். இந்த தகவலை பொல்லான் முன்கூட்டியே தீரன் சின்னமலைக்கு தெரிவித்ததுடன், இந்த முறை கர்னல் ஹாரிஸை எதிர்ப்பது என்பது நமக்குத்தான் உயிர்ச்சேதத்தை அதிகம் விளைவிக்கும். ஆகவே கோட்டையை விட்டு தப்பிவிடுமாறு எச்சரிக்கை செய்திருந்தார். தீரன் சின்னமலை அப்படியே செயல்பட்டு கோட்டையை காலி செய்தார். இதை அறியாத கர்னல் ஹாரிஸ் கோட்டைக்குள் நுழையும் போது கோட்டை வெற்றிடமாக காணப்பட்டது. நாம் வருவது எப்படி தெரிந்தது, எப்படி தீரன் சின்னமலை தப்பினார் என்பது தெரியாமல் குழம்பி போன கர்னலுக்கு கோட்டையினுள் பொல்லான் அனுப்பிய துப்பு பற்றிய தடம் கிடைத்தது. கொதித்து போன கர்னல் பொல்லானை சுற்றி வளைத்து பிடிக்க ஆணையிட்டான். பொல்லானின் வாழ்வீச்சுக்கு பலர் பலியானாலும் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பொல்லான் பிடிபட்டார். கோபத்தின் உச்சத்தில் இருந்த கர்னல் பொல்லானை பலர் பார்க்க ஒடாநிலை கோட்டையை அருகே உள்ள ஜெயராமபுரத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றான். தன் தலைவர் வீரன் சின்னமலை தப்பிவிட்டார் என்ற செய்தியே நமக்கு போதுமானது என்ற சந்தோஷத்துடன் தன்னை நோக்கி வந்த துப்பாக்கி குண்டுகளை மார்பில் ஏந்தி பொல்லான் இறந்து போனார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி ஆங்கிலேயர்களால் பொல்லான் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் 1805ஆம் ஆண்டு ஆடி மாதம் 1ஆம் தேதியாகும். இவரது இந்த வீர வரலாறு தீரன் சின்னமலையின் வரலாற்றில் இடம்பெற்றிருந்தாலும் அவரது வீரத்தை போற்றும் வகையில் அவர் பிறந்த நல்லமங்காபாளையத்தில் முழு உருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டித்தர கேட்டு பொல்லான் வீர வரலாற்று மீட்புக் குழு பல ஆண்டுகளாக போராடி வந்தது. அதற்கு பலனாக இப்போது முதல்வர் அறிவித்த வீரன் பொல்லானுக்கான முழு உருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் திறக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் நன்றி.